ராசி ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஜெய் மெயின் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு என்டிஏ ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி டீடைல்டா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதும் போது ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி என்டிஏ அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீடைல்டா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பாக்குற புது நம்பரா இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்டிஏ கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது ஒன் பை ஒன் ரீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த நாள் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அந்த நாள் பர்டிகுலரா ஷிஃப்ட் 1 ஒரு சிலர் எக்ஸாம் எழுதலாம், ஷிஃப்ட் 2 ஒரு சிலர் எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஷிஃப்ட் 1 எக்ஸாம் எழுதுறீங்களோ ஷிஃப்ட் 2 எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ இந்த 2 எக்ஸாம்ஸ்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் எழுதும் போது எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 hour இல்லைன்னா 2 hours முன்னாடியே நீங்க அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் உங்களோட ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரோல் நம்பர்ல நீங்க ப்ராப்பரா எக்ஸாம் ஹால் ஓபன் பண்ண பிறகு நீங்க போய் அந்த உங்களோட ரோல் நம்பர்ல கரெக்டா நீங்க போய் உக்காந்துக்கணும். ஏதாவது மாறிலாம் உட்காரக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க டிராபிக் ஜாமாலேயோ இல்ல பஸ் டிலே ஆகுறதுனாலயோ நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல என்டிஏ இதுக்கு பொறுப்பேற்காது. அந்த பர்டிகுலர் டைம்ல அவங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ கரெக்டா நீங்க இந்த எக்ஸாம் ஹாலுக்கு ப்ராப்பரா நீங்க போயிட்டு எந்த டேட் அண்ட் டைம் சொல்லிருக்காங்களோ அந்த டேட் அண்ட் டைமுக்கு 1 hour இல்ல 2 hours முன்னாடியே ரீச் ஆயிடுங்க. அதுக்கு அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்க போகும் பொழுது உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ராப்பரான பிரிண்ட் அவுட்ல இருக்கணும். என்டிஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராப்பரான பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஒன்றும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க என்டிஏ வெப்சைட்ஸ் இல்லாம வேற ஏதோ ஒன்று நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறதோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ள உள்ள விடமாட்டோம் அப்படிங்கறத தேர்ட் பாயிண்டா அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை கவனமா நீங்க கேட்டுக்கணும். அதுக்கடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட ரோல் நம்பர் உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்களா, அந்த ரோல் நம்பர்ல நீங்க ப்ராப்பரா நீங்க போய் உட்காந்துக்கணும். இல்ல வேற ரோல் நம்பர்ல நீங்க போய் உட்காந்து இல்ல வேற மாதிரி வேற கேண்டிடேட்ஸ் கூட நீங்க மாத்தி உட்காந்து அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல உங்களோட கொஸ்டின் பேப்பரோட நீங்க இங்கிலீஷ் மீடியம் எழுதணுமா இல்ல தமிழ் மீடியம் எழுதணுமா அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ல நீங்க கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் அது இல்லாம வேற ஏதாச்சும் லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா நீங்க ப்ராப்பரா அங்க இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. அந்த இன்விஜிலேட்டர்ல நீங்க ப்ராப்பரா நீங்க அப்ரோச் பண்ணி உங்களுக்கு சர்டன் என்ன திங்ஸ் இருக்கோ அதை ப்ராப்பரா நீங்க வாங்கிக்கலாம். அதாவது நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மீடியம் சொல்லியிருப்பீங்க, ஆனா அங்க இங்கிலீஷ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்து இங்கிலீஷ்ல கொஸ்டின் பேப்பரா இருந்ததுன்னா நீங்க இன்விஜிலேட்டர் சொல்லி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வேற ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்ல பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் எய்ட் எமர்ஜென்சி இந்த மாதிரி ஏதாவது கேண்டிடேட்ஸ்க்கோ இல்ல சிஸ்டம் ஓரியன்டா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா ப்ராப்பரா நீங்க இன்விஜிலேட்டர் கிட்ட இல்லைன்னா சென்டர் ஆஃப் சுப்பீரியர் கிட்ட நீங்க சொல்லணும் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலரா இப்ப நீங்க ஒரு ஷிஃப்ட் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. அந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு நீங்க அடுத்த நாள் இல்லைன்னா அடுத்த ஷிஃப்ட் ஏதாச்சும் நீங்க மறுபடியும் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு உள்ள போய் ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா பார்த்தாங்கன்னாவோ டிக்ளேர் பண்ண மாட்டோம். அதாவது நீங்க எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாலுமே இன்னொரு ஷிஃப்ட்ல நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. உங்களோட ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க உங்களோட ரிசல்ட்ஸ் டிக்ளேர் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பர்டிகுலரா எந்த ரேங்கிங் வரும் அப்படின்னு தெரியாது. உங்களால காலேஜ்ல சீட்ஸ் எடுக்க முடியாது. அதனால உங்களோட ரிசல்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. உங்களோட ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த டே எந்த ஷிஃப்டோ அந்த டேல அந்த ஷிஃப்ட்ல மட்டும் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க பர்டிகுலரா அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியல இல்ல உங்களால இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியல அப்படின்னா மறுபடியும் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் உங்களோட டேட் உங்களோட டைம்
எந்த டேட்ல எந்த டைம்ல உங்களுக்கு அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட் அண்ட் டைம்ல மட்டும்தான் நீங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அப்படிங்கறதையும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வைக்க மாட்டோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர்ல ப்ராப்பரா உங்களோட மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், இந்த டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்டிஏ பொறுப்பாகாது அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்டிகுலரா நீங்க இந்த எக்ஸாம் ஹால்குள்ள போகும்போது எந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பென்சில் பாக்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ், ஹேண்ட் பேக், பர்ஸ், அதுக்கடுத்து வந்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோசரம் பென் அண்ட் பேப்பர், எந்த மாதிரிலாம் எந்த திங்ஸும் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எதையுமே நீங்க எடுத்துட்டு போக கூடாது. அதே மாதிரி இயர்போன், மொபைல் போன், மைக்ரோஃபோன், இந்த மாதிரி எதையுமே நீங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் எடுத்துட்டு போக கூடாது. கைவீசிங்கிறது போய் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் எடுத்துட்டு போய் நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போனா போதும். அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப் அதெல்லாமே அவங்க வாங்கிப்பாங்க. எக்ஸாம் ஹால்குள்ள போகும்போது ஒரு பெண் மட்டும் இருந்தா போதும். அங்கேயே வந்து உங்களுக்கு பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. பேப்பர்ஸ் அது என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கொடுத்துருவோம். ஸ்கிராப் புக்னு சொல்லுவாங்க, அது அங்கேயே வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்கிராப் புக் எப்படி இருக்கும், அந்த ஸ்கிராப் புக் வந்து என்ன பர்பஸ், எவ்வளவு பேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம கொடுத்துட்டுருவோம். சரியா? சோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாம சொல்ற ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம், ஆனா வந்து நிறைய மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. சோ நீங்க பாக்குற சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்த நியூ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டும் பார்த்து பயன்பெறாமல் அடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா தான் ஜஸ்ட் ஷேர் பண்ணும்பொழுது நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ஷேர் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு எக்ஸாம் ஹால்குள்ள போகும்போது அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து உங்களோட ஐடி ப்ரூஃப் எடுத்து வச்சிருப்பீங்க. இதெல்லாமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கடைசி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்த வாட்டி, அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்த வாட்டி, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகும்போது இந்த அட்மிட் கார்டு, இந்த ஸ்கோர் கார்டு இதெல்லாமே கண்டிப்பா தேவை. அதனால அட்மிட் கார்டை 1க்கு 2 நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது கடைசி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஈவன் வந்து ஜெய் மெயின்ஸ் ஆகட்டும் சரி, ஜெய் அட்வான்ஸ் ஆகட்டும் சரி. ஸோ நம்மளோட சேனல், நம்மளோட விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்மையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சேனல்ல எப்பயுமே ட்ரூத் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் கொடுப்போம் அப்படிங்கறத ஒரு தடவைக்கு 2 முறை உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாம தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.